My dear beloved, may the grace, mercy, and the favor of our Heavenly Father be with you all in the mighty name of the Lord Jesus Christ. என்னுடைய அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Drive God's word deep into your heart. தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழமாக நடத்தி செல்லுங்கள். In book of Joshua chapter 1 verse 8, the Bible says, "This book of the law shall not depart out of your mouth, but you shall meditate on it day and night, that you may observe and do according to all that is written in it. For then you shall make your way prosperous, and then you shall deal wisely and have good success." யோசுவா 1:8 வேதம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய் சொல்லுகிறது. My dear beloved, the Bible clearly admonishes us that this book of the law, the word of God from the God's mouth, shall not depart out of our mouth. And it also instructed us that for us to observe and do according to all that is written in the word of God, what we must do is we must meditate on it day and night. And the result of our meditation is then we will make our way prosperous, and then we shall deal wisely in all the endeavors of our life, and we will have a good success in our life. கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, வேதம் மிக தெளிவாய் நமக்கு வலியுறுத்துகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியத்தையும் அது எழுதியிருக்கிற படியெல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்கும்படி, தெளிவா இருக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. நம்ம இரவும் பகலும் அந்த தேவனுடைய வார்த்தை தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதன் தியானிப்பின் விளைவினால் என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய வழியை நம் வாய்க்க பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையின் எல்லா காரியத்து விஷயத்தையும் நம்ம ஞானமாக செயல்படுத்துவோம், மற்றும் அதன் மூலமாக நல்ல வெற்றியை கண்டடைவோம், நல்ல வெற்றிக்குள்ள வாழ்க்கையில் நம்ம கடந்து சொல்லுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. In Mark chapter 4 verses 14 to 15, Jesus said, "The sower sows the word, and these are the ones by the wayside where the word is sown. When they hear, Satan comes immediately and takes away the word that was sown in their hearts." மார்க் 4:14-15 இயேசு சொல்லுகிறார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள் வசனம் சொல்லுகிறது. By explaining the meaning of the story, that the scripture that we have read just now, Jesus said the seeds that landed on the path symbolize people who hear the word of God but can't grasp the word of God. நம்ம இப்பொழுது வாசித்த வேத பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையினுடைய இந்த கதையினுடைய அவருடைய அர்த்தத்தை அவர் விவரிக்கிற வேலையை சொல்லுகிறார். இந்த வழி அருகில் விழுந்த இந்த விதைகள் அது எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றால், எதை வழிகாட்டுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் வசனத்தை கேட்டார்கள், ஆனால் அதை கருத்தாய் அது பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறவர்களை குறித்து இந்த ஓமை சொல்லுகிறது. That Jesus also said that when they hear the word of God, and when they don't grasp the word of God, Satan comes in snatching the word away from their heart. இந்த வசனத்தை சொல்லிக்க பிரகாரமாக இப்படி இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உணராம, அதை பற்றி கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால சாத்தான் அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் பிடித்து திருடி செல்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். My beloved, we must understand that basically Satan's always look out for the word of God. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அடிப்படையில் பிசாசான் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை மேல் அவன் நோக்கமாகவே இருக்கிறான், அவன் கண்ணோட்டம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். Whenever the word of God comes your way,
Satan also comes along. எப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை உங்கள் வழியில வரும்பொழுது சாத்தானும் அந்த வார்த்தையோடு கூட வருகிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். Recall the first time the word of God came to the Lord Jesus openly. Satan came also. In Matthew chapter 3 verse 17, God said from heaven, "This is my beloved Son, in whom I am well pleased." Immediately Satan also came and tempted Jesus by saying, "If you are the Son of God, command that these stones become bread." In Matthew chapter 4 verse 3. தேவனுடைய வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய வார்த்தை மத்திய 3:17 சொல்லியிருக்கிற பிரகாரமாக தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படையாய் வந்தவுடனே சாத்தானும் அவன் உடனே அந்த இடத்துக்கு வந்தான் என்று அறிந்து கொள்ளுகிறோம். மத்திய 3:17 தேவன் வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் மிக பிரியமா இருக்கேன் என்று சொன்ன உடனே சாத்தானும் அந்த பகுதியில் வருகிறான். உடனே சாத்தான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், நீ மெய்யாக தேவனுடைய குமாரனை என்றால் இந்த கல்லுகளை அப்பம் ஆக்கும் என்று அவன் சொல்லுகிறான். மத்திய 4:3 பார்க்க முடிகிறது. But see what Jesus said. But Jesus challenged the word that came to Jesus. The Satan challenged the word that came to Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த வார்த்தையை சாத்தான் அவன் சவால் எடுக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். And the Lord also responded with the word of God to Satan, saying that it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. We can see this in Matthew chapter 4 verse 4. Jesus hit Satan back with the scripture. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு சாத்தானும் தேவனுடைய சவால் எடுக்கிறான். இயேசு கிறிஸ்து அவர் சவாலுக்கு எதிர்ப்பாக சாத்தானை எடுத்து சொல்லுகிறார். மத்திய 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வேத வாக்கியங்களின் மூலமாக சாத்தானை அவர் தாக்கினார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். My beloved in Christ Jesus, when the word of God comes to us about the glory or power of God for our life and future, we must receive it with our spirit and through meditation. We must drive the word of God deep into our heart. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, எப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அவர் மகிமை குறித்தும் அவர் வல்லமை குறித்து தேவனுடைய வார்த்தை நம்முடைய வழியில் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம என்ன செய்யும், வாழ்க்கை குறித்து எதிர்கால குறித்து வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ஆவியில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையின் தியானிப்பின் மூலமாக அது நம்முடைய இருதயத்தை ஆழத்துக்குள் நம்ம நடத்தி செல்ல வேண்டும் என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். Refuse to allow Satan to steal or take the word away from you. Satan will always try to throw his darts at you like missiles, but do exactly what Jesus did. Respond with the word of God. சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தில் இருக்கிற வசனத்தை திருடி செல்லுகிறதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கூடாது, நீங்க மறுக்க வேண்டும். அவன் உங்க வாழ்க்கையில அக்னி ஆச்சரியங்களை அவன் உங்கள் வாழ்க்கையில வீசுவான். மன அழுத்தங்களை அக்னி ஆச்சரியங்களை அவனுடைய திட்ட மோசங்களை உங்கள் வாழ்க்கையில வீசுவான். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை மூலமாக அவனுக்கு பதிலளிக்கிறவர்களா இருக்க வேண்டும். The Bible says in Ephesians chapter 6 verse 16 to 17, above all taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the wicked, and take the helmet of salvation and the sword of the spirit, which is the word of God. எபேசியர் 6:16 சொல்லுகிறது, பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நீ அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசனுடைய கடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவனுடைய வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும் வசனம் சொல்லியிருக்க பிரகாரமாக. My beloved in Christ Jesus, the word of God in our mouth is the word of the spirit that cuts the adversary in pieces and discomfits his agendas and shatters his strategies. நமக்கு வாயில இருக்கிற தேவனுடைய வார்த்தை அது ஆவின் பட்டயமா இருக்கு. அந்த ஆவின் பட்டயம் பிசாசுடைய எல்லா சதி மோச திட்டங்கள் எல்லா யுக்திகளை துண்டு துண்டா அது வெட்டி வீசியதை கூட வல்லமை இருக்கிறது அறிந்து கொள்ளுகிறோம். My beloved in Christ Jesus,
So we must meditate the word of God, and we must drive the word of God deep into our spirit always. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஆவிக்குள்ளே நம்ம நடத்தி செல்கிறார்கள். Then we will be always victory in the name of Jesus. எப்பொழுதும் அது மூலமா நாம் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்போம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen. Amen.